இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லியோ இல்ல சிக்கிட்டு சிக்கிட்டு சிக்கிட்டுக்கு சிக்கிட்டு. கூலி கூலி படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தூய்மை பணியாளர் பிரச்சனை முக்கியம் இல்ல, வாக்காளர் பட்டியல் முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். அது 1000 கோடி எடுத்தே ஆகணும். அது 1000 கோடி எடுத்தாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை. டைரக்டர் கோயில் கோயிலா போறாரு, உட்காந்து கதை எழுதுனா கோயில் கோயிலா போனா காசு வந்துருமா? எங்க காசு தான் போச்சு. அந்த ஆள் விக்ரம்ல இருந்து சொன்னா அந்த ஆள் ஒரு பயங்கரமான அட்லிக்கு மேல யாருக்கும் தெரியாம திருடு நினைச்சு திருடி மாட்டிக்கிறாள். பிரேக்கிங் பேட் ஒண்ணு பார்த்துட்டு வாங்கி போட்டுறான் ஆளு. ஹைசன்பர்கான் அனிருத் இவரு மேடையில் உட்காந்து ஹைசன்பர்க் நாங்க பேசிப்போம். ஹைசன்பர்க்னு ஒரு கேரக்டர் பிரேக்கிங் பேட்ல யாருமே பார்க்கல, அவங்க தான் பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹைசன்பர்க் இந்த படத்துல வந்து சத்யராஜ் ஒரு சேர் கண்டுபிடிக்கிறாரு. போனத்தை எரிக்கிற சேர், ஊரு தெரியாம போனத்தை அழிச்சிடும். அதுதான் கதை, அதை வச்சுதான் கதை. அது எங்கிருந்து எடுத்தாருன்னா பிரேக்கிங் பேட்ல அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் கொலை பண்ற போனத்தை ஊரு தெரியாம ஆசிட்ல போட்டு முக்குவான். நல்லா இருக்குது ஐடியா. அப்போ ஒரு ரவுடி வந்து பல கொலை பண்ணுவான். அவன் ஊரு தெரியாம போனத்தை அழிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சா அவனுக்கு அது பொக்கிஷம் கிடைச்சிச்சா. இதை வச்சு ஒரு கதை எழுதுறான்னு எழுதின ஒரு கருமம் தான் இதுல சிக்கிட்டு 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 சிக்கு. கதை வந்து ஸ்டார்டிங்ல காளி வெங்கட் இருப்பார்ல, எல்லா படத்துலயும் முக்கியமான கேரக்டர். அவர் வந்து ஒரு ஸ்பையா சைமனோட இடத்துக்கு போறாரு. சைமன்னா எங்க மாமா கிடையாது, நாகார்ஜுனா இந்த படத்துல சைமன். அவர் தான் வில்ல. அவர் வந்து 99 வருஷத்துக்கு ஒரு ஆர்பரை குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. அங்க என்ன கடத்துறாங்கன்னே தெரியல. என்ன கடத்துறாங்கன்னு மக்களுக்கு தெரியும்னா வாட்சான், ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். அதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, பல பேர் கொண்டு தீர்த்து நிற்கிறாராம். ஆனா அவர் அதுக்கு மேல எதுவும் ஒண்ணு பண்றாரு. அது என்னன்னு கண்டுபிடிக்குது. காளி வெங்கட்டு போவார். அதான் ஃபர்ஸ்ட் சீன். போன உடனே அங்க வந்து சைமன் பெரிய வில்ல நாகார்ஜுனா. அதுக்கு அடுத்தது அந்த மலையாள ஆக்டர் அவர் இருக்கிறாருல, ஒருத்தர் இந்த டான்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ், அவர் தான் 2வது வில்ல. இப்போ அவங்க வில்லத்தன்மையை காட்டணும். போன உடனே காளி வெங்கட்ட கொடூரமா கொன்றாங்க. அப்படியே ஆடியன்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. எது ஸ்பை? அதுல ஒரு ஸ்பையா போறவரு செத்துட்டாரான்னு ஆச்சரியப்படுறாங்க. காலங்காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஸ்பையா போற அடிமை கேரக்டர் சாகும். ஓப்பனிங் சீன்ல செத்து ஒழிகிறாருப்பா. குடும்பத்தையே காலி பண்றான். கொடூரமான கொலைகாரன் காட்டுறதுக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பண்றாரு, அவங்க அடியாள் கிட்ட ஒரு 1000 பேர்கிட்ட என்ன சொல்றாரு, 8 வருஷம் ஒரு ஆர்பர்ல இருக்கிறான், ஒரு போலீஸ்காரன் யாருன்னு தெரியல, அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்றதுக்கு பதிலாக 2 கோடின்னு சொல்றாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னா தூணு துப்பிடுவாங்கன்றதுனால 2 கோடின்னு செவத்துல கிறுக்கி வச்சுட்டு போறாரு ஒரு அட்டைப்பெட்டியில. அங்க இருந்து கதை ஆரம்பிக்குதுப்பா. அப்படி தலைவரோட ஓப்பனிங் சீனு. தலைவர் யாருன்னா, பேட்ட படத்துல தலைவர் யாரு, வார்டன். இந்த படத்துல ஒரு மேன்ஷன் வச்சுக்கிறாரு. மேன்ஷனுக்கு வார்டன் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மேன்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு மேன்ஷன் டே கொண்டாடுறதுக்கு கறியை வலிச்சு விட்டு ஒரு கைமா போடுது. சிட்டுக்கு சிட்டுக்கு சிக்கிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி பாட்டு போகுது. பாடு அப்படி கச்சி போச்சு வெளு வெளு டான்ஸ். அது சிக்கிட்டு 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 சிக்குன்றாரு. சிக்கிட்டு சிக்கு உண்மையா உண்மையா சிக்கிட்டு சிக்கு முடிகிறப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல். அவரு ஃப்ரெண்டு செத்து போயிடுறாரு. யாரு? சத்யராஜ். ஆமா, பயங்கர கஷ்டமா இருந்துச்சு தியேட்டர்ல. எப்பறம் இதை கண்டுபிடிக்குதுன்னு அவர் வந்து மர்மமான முறையில விழுந்து செத்து கிடக்குறாரு. ஃப்ரெண்டு செத்தது கேட்டோன்னே ரஜினி ஓடுறாரு. சத்யராஜ் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அவருக்கு 3 பொண்ணு, 3 பெண்களும் உட்காந்து அழுந்துக்கிறாங்க. ரஜினி மாலை போடுறாரு. ஸ்ருதிஹாசன் வெறி பிடிச்ச மாதிரி மாலை தூக்கி அடிச்சு, வெளில போயா, நீ யார் வந்த, எதுக்கு வந்த, வெளில போன்னு தோர்த்துது அந்த அம்மா. அப்படி எங்களுக்கு ஆச்சரியம் தியேட்டர்ல, எதுக்கு இந்த அம்மா தோர்த்துதுன்னு. ரஜினிக்கு ஆச்சரியம், எதுக்கு என்ன தோர்த்துதுன்னு. டைரக்டருக்கு ஆச்சரியம், எதுக்கு அந்த அம்மா தோர்த்துச்சுன்னு. எதுக்கு தோர்த்துச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியல. அந்த அம்மா தோர்த்துது ஏதோ ஒரு கோவம். உடனே ரஜினி போறாரு, யோசிக்கிறாரு, கூட்டு பேசுறாரு. உங்க அப்பா வந்து நார்மல் சாலை அடிச்சு கொண்டு இருக்கான், அவன் செத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸ்ருதிஹாசன் என்ன பண்றாங்க, செட் ஆகலை, வேலைக்கு ஆகலை, நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வந்துட்டு போறோம், இதை நோன்றன்னு என் தங்கச்சியை பலி கொடுக்க முடியாதுன்னு ஒதுங்குறாங்க. எல்லாம் ஒரு பொண்ணான்னு வெறி பிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிக்க போனா சத்யராஜோட ஃப்ரெண்டு தமிழ் சினிமால சாவறதுக்காக ஒரு கேரக்டர் இருக்கும். அது யாரு? சார்லி. சாவறதுக்காக ஒரு கேரக்டர் உண்மை படத்துல வரும், குடிக்கும், செத்து போயிடும், எதுக்குன்னே தெரியாது. அந்த கேரக்டர் வந்து ஒரு தடையும் கொடுக்கும். நீங்க யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு சேர் கண்டுபிடிப்பாரு. பணத்தை 30 செகண்ட்ல எரிக்கிற சேரு. தடையமே இல்லாம வேப்பர் ஆயிடும், சாம்பல் ஆயிடுவாங்க. இந்த சேர்னால மக்களுக்கு ஆபத்து. அதனால ப்ராஜெக்டை கேன்சல் பண்ற கவர்மெண்ட். அந்த படத்துல ரொம்ப புத்திசாலி சைமன். நாகார்ஜுனா ரொம்ப புத்திசாலி. அவர் ஒரு கேங் வச்சிருப்பாரு. கேங்ல எல்லாருமே ஏஜென்ட்.
காளி வெங்கட் ஏஜென்ட், இவர் ஏஜென்ட், அவர் ஏஜென்ட், எல்லாம் ஏஜென்ட். அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு 30 பேரை கொன்னுறாரு. ஆஹா, இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனு, 30 பேரை புதைக்க முடியாது, என்ன பண்ணலான்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறான், சத்யராஜன் ஒரு ஆள் இருக்கிறாரு, சேர் கட்டு பிடிச்சி வச்சுக்கிறாரு, அதில் போய் உட்கார வச்சா 30 பேரை கொன்னுலாம், பஸ்மம் ஆக்கிக்கலாம், பணத்தை பஸ்மம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாங்க. சத்யராஜ் படத்தில் நல்லவர் என்ன பண்ணுறாருன்னா கெட்டவர் கொல்றவரெலாம் கூட்டு பஸ்மம் ஆக்குறாரு பணத்துக்காக. சிச்சுவேஷன் 3 குழந்தைங்க படிக்க வைக்கணும்னு அதை ஏற்றுக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்குற பணத்தெல்லாம் எரிச்சுன்னுக்கிறாரு. எரிக்க அது பணம் அப்படி சாம்பல் சேர்ந்துனே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் திருந்தி இவங்களை பழி வாங்கலாம்னு நினைக்கிறப்ப இவங்களை அடித்து கொண்டுது. இதுதான் சத்யராஜ் செத்தது. அவர் செத்தவனே தான் ரஜினி வந்து பழி வாங்குறாரு. இப்படி தான் கதை ஆரம்பிக்குது. சத்யராஜ் நல்லவன், ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிக்கிறான். ஃபேமிலி சுச்சுவேஷன் 3 பொண்ணை காப்பாற்றணும், அதனால அவர் கண்டுபிடிப்பு வச்சு சம்பாதிக்கிறாரு. நல்லவன் ஒரு வாட்டி ஏதோ தெரியாமல் சூழ்நிலை பண்ணிட்டான். என்ன பண்ணிருக்கணும், சேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நானே எரிச்சா அந்த பாவம் வந்து என்னை சேரும், என்னால் உங்களுக்குலாம் சண்டை போட முடியாது, நான் நல்லவன், நான் இன்னொரு சேர் கண்டுபிடிச்ச சேரை நீங்கள் வச்சிங்க, இது இப்படி தான் ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். சைமன் கூப்பிட்டு சைமன் நீங்கள் வாங்க, இந்த சுவிட்சை அழுத்துங்க, இதை இப்படி தள்ளுங்க, எத்தனை நீங்கள் மான்னு எரிச்சு நீ எத்தனை பேர், 1000 பேர், 500 பேரோ, 1,00,000 பேரோ கொண்டு குவி சேரை வச்சுக்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அவரு இல்லை, நான் தான் எரிப்பேன்னு உட்காந்து அவர் ஒரு 1000 பேர் எரிக்கிறாரு. 1000 பேர் எரிச்ச உடனே அறிவு வருது, நல்லவர், அவர் தான் நல்லவர். இந்த நல்லவரை காப்பாற்ற ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, சரி இப்போ எரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்போ தேடுறாங்க, நான் ஃப்ரெண்டு தான், நானும் எரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேங் கொள்ள போறாரு. இவர் ஏஜென்ட்டாக போறாரு. அப்புறம் இவரும் போட்டு ஒரு 500 பேர் எரிக்கிறாரு. எரிச்சு ஒவ்வொரு ஆளை கண்டுபிடிச்சா கடைசியில் அந்த மலையாள ஆக்டர் மஞ்சுமோல் பாய்ஸ் இருக்கிறாருல, அவரு வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட். ஏஜென்ட் தான் படம் ஃபுல்லா. இவன் அவனுக்கு ரஜினி கண்டுபிடிச்சது யார் தான் கொண்டான்னு. அப்புறம் அவன் மண்ணில் போச்சா ஏஞ்சி வரும் யாரு, சத்யராஜ் இல்லை. சத்யராஜ் செத்து போனா அவன் எந்திரிக்க மாட்டான், நல்லவன் பேர் நடிக்கிற எந்திரிக்க மாட்டான். மஞ்சுமோல் பாய்ஸ் மண்ணில் போட்டு பதிப்பாங்க, அவர் மண்ணிலேருந்து ஏஞ்சி வருவார். ஏஞ்சி வந்து ரஜினி ஏமாற்றி ஸ்ருதிஹாசனை கடத்திடுவார். இவர் சைமன் வந்து எல்லாரையும் கொண்டுவார், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. தப்பான ஆளா, நீ எதிரி தேர்தல் உனக்கு கொண்டுவார், மிச்சம் வைக்க மாட்டார் ஆள். எல்லாரும் துப்பாக்கியில் சுடுவான் ஆள். மஞ்சுமோல் பாய்ஸை மட்டும் ஆள் என்ன பண்ணுவோம், சுற்றி எடுத்து அடிச்சு கொள்வான். ஏன்னா துப்பாக்கியில் சுட்டா சட்டுன்னு செத்துருவாங்கல்ல, அப்புறம் மண்ணிலேருந்து எந்திரிக்க மாட்டார், அதனால சுற்றியில் அடித்து படுக்க வச்சுட்டு வருவான். இது என்ன கொடுமை தெரியல. ரஜினியை மட்டும் மனுஷன் கொல்ல மாட்டான், ஃபர்ஸ்ட் சீன்லேயே கண்டுபிடிப்பான், இதால் சரியில்லை, எல்லாத்தையும் அப்படி ஆள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். ரஜினி யார், அவன் பொண்ணு யார், அவன் பையன் யார், அவன் மச்சான் யார், அவன் பொண்டாட்டி செருப்பால செக்காத என்ன எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கும். ரஜினி ஏன் குடியை விட்டாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக், என்ன கருமன்னு தெரில, இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரஜினி மட்டும் சைமன் கொல்லவே மாட்டான். ஏன்னா அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அதனாலே ரஜினி கொல்லாமல் வச்சிருப்பேன். எங்கே பார்த்தேன்னு யோசிச்சு எல்லாரையும் கொள்வாங்களும், ரஜினி மட்டும் கொல்ல மாட்டான். கடைசியில் ரஜினி இவரை கொண்டுவார். அதுக்கப்புறம் அவர் சாகர போன்னு சொல்லிட்டு பாரு, இந்த மம்மி படத்தில் நான் மீண்டும் வருவேன்ற மாதிரி, என்ன கொன்னா ஒருத்தன் வரும், அவன் ரோலெக்ஸ் மாதிரி ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு செத்துறாரு. அமீர் கான் வருது. அமீர் கான் வந்து இன்னும் ரஜினி அந்த கேங்கை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. துப்பாக்கி எடுத்து ஒரு 150 பேர் கடக்கட்டு சுட்டுட்டு ரஜினியை பார்த்து சுடாம இந்த கேங் என்ன பண்ணலாம், நம்ம வழக்கப்படி தலையை வெட்டலான்னு துப்பாக்கி வச்சுட்டு அப்படி கத்தி எடுத்து வெட்ட போவார். அவரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு கத்தி எடுத்துவார். கையில் அவுத்து விட்டுட்டு எடுத்துட்டு கையை அவுத்து விட்டு எல்லாரையும் அவுத்து விட்டு உப்பேந்திர எல்லாரையும் கையில் அவுத்து விட்டு உன்னை எங்கேயோ பார்த்துக்கிறேன் நீ. நீங்களா, நீங்க கூலியாச்சே, கை கூலி இல்லை, அந்த ஆர்பரில் வேலை செஞ்ச கூலியாச்சே, எங்க அப்பாவுக்கு எதிராக நீங்க பல பேர் கொண்டிருக்க, ஐயோ நீங்களான்னு சொல்லிட்டு கடக்கு நடுங்கி எங்க கூட சேர்ந்துருக்கிறாரு. டானுங்களாம் டான், அவன் சுட்டால அந்த டான் செத்து இருப்பான், இவன் தான் டானுங்களாம் டான் ஆயிருப்பான். கயிறு அவுத்து விட்டு காலில் ஊந்து, அவங்க அப்பாவும் காலில் ஊந்து, கடைசியில் ரஜினி, உபேந்திரா, ஆமீர் கான் 3 பேரும் பீடி பிடிப்பான் ஒன்னா. நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்டை கொல்லிட்டே வா பீடியை பிடிப்போம். ஓகே, படம் முடியுது. இதுதான் அந்த கன்றாவி கதை. இந்த கதையில் இது இல்லை 1 கோடி கருமம் இருக்குது. படத்தில் ஒரு 10,000 பேர் சாவாங்க. அந்த 10,000 பேர் எதுக்கு சாவாங்கன்னே தெரியாது. சத்யராஜ் பொண்ணு, ஸ்ருதிஹாசன் என்ன பொண்ணு, என் ஃபேமிலிக்காக தான் நான் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு தான் ஃபேமிலி, செத்தவன் அவனுக்கு ஃபேமிலி இல்லை. போலீஸ்காரனுக்கு, கஸ்டம் ஆஃபீஸர், ஃபேமிலி அவங்களுக்கு எரிச்சினே இருப்பாங்க. இவங்க நல்லவங்க. இந்த எரிச்சினே இருக்கிற நல்லவங்களை காப்பாற்ற வந்து ரஜினி நல்லவர். எந்த அளவுக்குன்னா, ஸ்ருதிஹாசன் ஒரு வாட்டி வில்லன் கடத்துறான் மஞ்சுமோல் பாய்ஸு, கடத்தின்னு அவன் தொத்தின்னு போயினே இருப்பான். அவருக்கு ஒரு 3 பாதுகாப்பு ஆளுக்கு அனுப்பிச்சிருப்பான். யார் தெரியுமா, இன்னும் நான் பைத்தியக்காரனே நினச்சினுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலை. அவர் மட்டும்தான் படத்தில் நல்லா இருப்பார்.
இல்லை என்ன பாயிண்ட்னா 3 பேர் தரமான அனுப்புவோம். அந்த ஒரு ஆள் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு ஆள் 3 பேர் அடிச்சு கொண்டு ஸ்ருதிஹாசன் தூக்கின்னு போயிடுவான். செத்த பிறகு ரஜினி வந்து மேன்ஷன்ல ஒரு 18 பேர் ஒழிச்சு வச்சிருப்பாரு. 19 பேர் உபேந்திரா முத கொண்டு. யாருன்னா அழிக்க முடியாத கூலிகள், அரக்கர்கள். அங்க அடிச்சு நாசம் பண்ணுவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த காமெடி ஆக்டர் அனுப்புவான் தோணிக்கு மனுஷன். பாவம் அந்த ஆள் அடி வாங்கி சேர்த்து போடுவோம். இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. படத்தில் ரொம்ப முக்கியமான சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதாவது சத்யராஜ் வந்து ஸ்ருதிஹாசன் ஒன்று சொல்லுது, உனக்கு ரொம்ப ஆபத்து வரும், நீ அப்படியே வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த கூலி நம்பர் 54322 ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவா, அதை ஃபோன் பண்ணி அந்த நம்பரை மட்டும் சொல்லு, அப்புறம் பாருங்க. உடனே இந்த அம்மாவுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துடும். ட்ரெயினில் வந்து அப்படியே வில்ல லாக் பண்ணுறான், வேறு வழியே கிடையாது. இப்போ சத்யராஜ் சொன்ன ஞாபகம் செத்து போன அப்பா சொன்னது. டின்னு அதே மாதிரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனு மேன்ஷனுக்கு போவோம். சார்லி வந்து ரஜினி கிட்ட சொல்லுவார், சத்யராஜ் சொன்னதா, யார் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னோட கைதி நம்பர் சொல்கிறாங்களோ அவங்க தான் உன் புள்ள ஆள். அந்த நேரம் பார்த்தா 300 பேர் அடிச்சு 130 பேர். உபேந்திரா ஒரு பக்கம் அடிக்க, ரஜினி ஒரு பக்கம் அடிக்க. இந்த அம்மா அந்த நம்பர் சொன்ன யாரும் வந்து காப்பாற்றாங்கன்னு சொல்லுவோம். ஹலோ என்னன்னு 54321 அப்படி சொல்லும். ரத்தமாறே சுத்தமாறேன்னு இந்த ஆள் அப்படியே சென்டிமெண்ட்ல உருவார் ரஜினி. இந்த அம்மா யாராவது காப்பாற்றவன்னு ஃபோன் பண்ண, கடைசியில் யாரும் வர மாட்டாங்க. கடைசியில் எதுக்கு நம்பர் சொன்னிச்சு, எதுக்கு ஒரு பொண்ணோ பையனாக இருக்கணும், எதுக்கு குழந்தை சென்டிமெண்ட்டு. படத்துல ஸ்ருதிஹாசன் அவர் பொண்ணா இருந்தாலும் ஒன்று தான், அவங்க அத்தை பொண்ணா இருந்தாலும் ஒன்று தான், மாமா பொண்ணா இருந்தாலும் தோணும், அனாதையாக இருந்தாலும் ஒன்று தான். ₹1 புண்ணியம் கிடையாது. ஆனால் குழந்தை சென்டிமெண்ட்டை பொண்ணு சாவச்சாங்கடா. கடைசி வரைக்கும் ரஜினி வந்து ஸ்ருதிஹாசன் சொல்ல மாட்டார் நான் தான் அப்பான்னு. அந்த அம்மா என்ன பண்ணும், ஸ்டார்டிங்கில் ரஜினி அங்கிள்னா உன்னை அங்கிள் கூப்பிட மாட்டேன், சார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அங்கிள்னு கூப்பிட்டா முறை மாறுதில்ல. அப்புறம் அங்கிள் கூப்பிட்டா நீ மாமா ஆயிடுற, உனக்கு குழந்தை தான் அவன் முறையாகிறான். நான் அவன் பொண்ணு அங்கிள்னு கூப்பிட மாட்டேன், சார்னு கூப்பிடுவேன்ட்டு போவோம். லாஸ்ட்டாக நான் அவங்களை அங்கிள்னு கூப்பிடுவான்னு ரஜினி முறை யோசிப்பார். அதை கூட்டு போமான்னு அப்போ வந்து முற்போக்கு யோசிக்கிறார் ரஜினி. அங்கிள் அது பிங்கிள் அது ஏதாவது கூட்டு போமா, நீ என் பொண்ணு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னாலும் வேஸ்ட்டு, ₹1 புண்ணியம் கிடையாது. எதுக்கு உன்னை என் பொண்ணுன்னு சொல்லணும், என் மண்ணுன்னு சொல்லி ஓய்ஞ்சு போங்கன்னு ரஜினி போயிடுவார். நாகார்ஜுனா பேர் சைமன், எங்கள் மாமாக்கிறார்ல அந்த சைமன் தான். அவர் மாதிரி தான் இவரும். சூப்பரான வேஸ்ட்டு. எந்த அளவுக்கு வேஸ்ட்டுனா, புள்ளைய பெற்று நல்ல மாதிரியாக வாழ்த்து, தத்தியாக வாழ்த்து, அந்த புள்ள ஒரு டீனா மாதிரி ஒரு மீனா ஏஜென்ட்டை லவ் பண்ணி கடைசியில் ரஜினி பிடிச்சுவார். ஆஹா இது மீனா ஏஜென்ட்டு, இது வில்லி, அவனோட பொண்டாட்டி, உன்னை ஏமாத்துறான்னு நாகார்ஜுனா பிள்ளைகிட்ட ரஜினி சொல்லிட்டு போயிடாரு. உட்கார டேபிள் உட்கார வச்சுரு, சுவிட்சு போட்டால் அந்த மாதிரி எரிஞ்சு செத்துறோம். அந்த மாதிரி நான் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணுவேன். என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டு நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், அப்படியே உண்மையாக லவ் பண்ணேன், இந்த வா வெளியே வான்னு போடா சொல்லிட்டு அவனை அடிச்சு கொண்டு அவனை கொண்டு போட்டு தூக்கி போட்டு போயிடாது. பிள்ளை எப்படின்னா, அப்பா அதுக்கு மேலே கிளைமேக்ஸில் ரஜினி இவர் சண்டை போட்டுக்கிற ஸ்டேஜ் வந்துடும். இவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். உடனே ரஜினி ஒரு கதை சொல்லுது, நான் யார் தெரியுமா, நான் சின்ன வயசில் உங்கள் கூலியில் நான் இருந்து நான் இதில் பார்த்து கொன்று நான் உங்கள் அப்பா எதிர்த்து நான் தெரியலையே நான் மறந்துட்டேன், உங்கள் அப்பா கொண்டு நான் தான் அப்படின்னு. ஓ நீ தானா அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே அவர் கோவம் வந்துடும். கோவம் வந்து அடிக்க போவார். அடிக்க போகிறப்போ டைலாக், நாகார்ஜுனா டைலாக், எங்கள் அப்பாவை கொண்டு நீ ஹீரோ ஆகிட்டல, அப்போ சின்ன பையன், இப்போ நான் வாழ்ந்துட்டேன் வாடான்னா டக்குன்னு டைட்டு கோடையில் எடுத்து 2 கோட்டு கொட்டி கொண்டுடுவார். அவ்வளோதான். அவ்வளோ பெரிய வில்ல சிட்டுக்கு அப்புறம் சிட்டுக்குன்னு ஆயிடுச்சு. நாகார்ஜுனா கொண்டுவார். சத்தியமே தான் கருமாந்திரம் பிடிச்ச கதை. நான் சொல்றது கேவலமாக இருக்கலாம், படமே அப்படிதான் இருக்கும். அதோட ஒரு சூப்பர் சீனு, சத்யராஜை அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கொல்லுவாப்புல, நெஞ்சிலே குத்தி கொல்லுவாப்புல. கொல்றப்ப சத்யராஜ் மஞ்சுமல் பாய்ஸ் காதில் போயிட்டு ஒன்று சொல்லுற ரகசியம், ஏதோ பெரிய ரகசியம், அந்த அப்பா ரகசியம் மாதிரி 54321 மாதிரி இது ஒரு ரகசியம் நெஞ்சு போய் கேட்டால் பவர் ஹவுஸ் அப்படின்னு சரக்கு பேரான். ரஜினி வந்து 30 வருஷம் குடிக்காமல் இருப்பார். ஏன் தெரியுமா, சத்யராஜ் சத்தியம் வாங்கியிருப்பார். ரஜினி குடிப்பார், குடியை விடுவார். எதுக்கு குடியை விட்டார் தெரியல, எதுக்கு குடிச்சேன்னு தெரியல. மாஸ்டர் படம். ஆமா தளபதி அதான் கரெக்டு. மாஸ்டர் படம், மாஸ்டர் படத்தில் தான் அந்த குடியை விடுவார். இதுலேயும் ஆமா, இதில் குடியை விடுவார், குடிப்பார். எதுக்குன்னு தெரியாது, என்ன ஏழுன்னு தெரியல. பேன் இண்டியா ஞாபகம் வருது. உபேந்திரா இருக்கிறார்ல, கர்நாடகாவிலேருந்து ஒரு ஹீரோ வந்தார்ல, அவர் யாருன்னா அந்த மேன்ஷனில் ரூம்லேயே இருப்பார். அப்படி வெளியே கூட ஒன்றுக்கு போக கூட வெளில வர மட்டும் ரூம்லேயே இருப்பார். ஒரு கட்டத்தில் வச்சுட்டு ஒரு விசில் அடிப்பார். 30 வருஷமா 18 பேர் 19 பேர் அங்கேயே இருப்பாங்க. ரஜினி அடிக்கிற விசிலுக்காக வெயிட் பண்ணார். ஒரு 100 பேர் அடிக்க வந்தோன்னே ரஜினி விசில் அடிப்பார். அப்போ வந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்காரு. அப்போ என்ன பண்ணார், ரஜினி வந்து உபேந்திரா தோல் இப்படி கை வைப்பார். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே முத்தம் கொடுப்பாரு. அண்ணா வாங்கண்ணா 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 அந்த மாதிரி. அவர் இவருக்கு அடியாலாம் போட்டு எல்லாரும் அடிச்சு நொறுக்க அந்த கூலி பாட சேர்ந்து வில்லன் அழிச்சிடும். ஆனால் பாவம் அந்த இன்னும் என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிருக்கல, படத்தில் இந்த படத்தில் உண்மையாக ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் நினச்சிட்டாங்க.
இத்தனை பேரை வச்சுட்டு ஸ்ருதிஹாசனை காப்பாற்ற அவர் அனுப்பிச்சு அவரை வில்லன் அப்படியே தரையில அடிச்சு கொள்வாங்க கொடூரமா பாவமா இருக்கும். அவர் தான் கூட ஒரு 2 ஜோக்கை போட்டு சிரிக்க வச்சிருப்பாரு. சத்தியமா அப்படி கடுப்பா இருக்கு. அந்த ஆள் அட்லியோட மோசமான. நீங்க தான் இந்த மாதிரி லோகேஷ், நான் தான் ஆரம்பத்துன்னு சொல்ல லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் விக்ரம் படமே அந்த அளவுக்கு இல்ல. ஐயோ யூனிவர்ஸ்னு என்னடா யூனிவர்ஸ் இது? ஸ்டாண்ட் அலோன். அவர் இன்டர்வியூ பார்க்கணுமே. இல்லை சார் ஸ்டாண்ட் அலோன், இது வந்து ஸ்டாண்ட் அலோன், அது வந்து யூனிவர்ஸ். நீங்க யூனிவர்ஸ்குள்ள அதை கனெக்ட் பண்ணக்கூடாது. மக்கள் கொடுத்தாங்க யூனிவர்ஸ். லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்னு மக்கள் கொடுக்குறாங்க. கமல் வரல, ஸ்ருதிஹாசன் வந்தாங்கல்ல, கேட்டிருப்பாரு கதை எப்படி இருக்குதுன்னு. இந்த கருமத்துக்கு வரலன்ட்டு போயிருப்பாரு. வேணாம் அந்த மாதிரி தாங்க இந்த இடத்துல. நீ யாரு வெளியே போ, எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு 3 தங்கச்சிங்க, எனக்கு காசு வேணும், நீ பணத்தை எரிச்சு கொடுன்னு ரஜினி கிட்ட போய் அந்த அம்மா பணத்தை எரிச்சு காசு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி என்னடா இது கொடுமையா இருக்குது. ரஜினி கிட்ட ஒரு மேன்ஷன் இருக்குது, பணத்தை எரிச்சு தான் சம்பாதிக்கணுமா? மேன்ஷன் எடுத்துக்குமா, இந்த சொத்தே உண்டுமா, பொண்ணை நான் படிக்க வைக்கிறேமா. ரஜினி சொல்லுவார், அந்த அம்மா கேட்காது. ஏன் கேட்காதுன்னே தெரியாது. ரஜினி மேல அந்த அம்மா ஏன் கோபமா இருக்குது? ஏன் ரஜினி சொல்றது கேட்கல? அப்படி என்னதான் பிரச்சனை? பார்ட் 2. ஆமா கரெக்டு. எல்சியூ செருப்பு எந்த எல்சியூ அதில் வர சொல்லுவார், இது எல்சியூ இல்லை, நான் யூனிவர்ஸில் சேர்க்காதீங்க, ஸ்டாண்ட் அலோன். இது ஸ்டாண்ட் அலோன் தனி படம். இன்னும் தனி படம் 1000 படம் எடுத்துறான். பாபா தானே ஃபர்ஸ்ட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். பாபா படத்தில் நீலாம்பரி வரும். இது விக்ரம் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்சியூ அனிருது இந்த மாதிரி மொக்க படமா பார்த்து அனிருத்தை கூப்பிடுறாங்களா? இல்ல இது மொக்க படமா இருக்குது, ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க ஐயான்னு அனிருத்த கும்பிடுறாங்களான்னு தெரியல. மனுஷன் போட்டு அரங்க மாதிரி விசிலு பாருங்க. ஆமா அந்த மனுஷன் போட்டு பெரியப்பாவாச்சே படம் ஃபிளாப் ஆகக்கூடாதுன்னு போட்டு அடிச்சு நோத்துறாப்பட. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் அந்த மனுஷன் மான்னு படம் ஃபுல்லா அடிச்சு தீர்த்து கிளசினது. சிக்கட்டுன்ற மாதிரி போய் நேக்குது. என்ன சொல்றது, அமீர் கான் மாதிரி ஒரு ஆக்டரை கூட்டி பீடி பிடிக்க வச்சிட்டாங்கப்பா கட்சியில. ஓ நீங்களா பெரிய வில்லன்? அமீர் கான் தான் இந்த இந்தியாவிலே பெரிய வில்லன், கொடூரமான வில்லன். ரஜினி அந்த இடத்துல சுட்டாலே செத்துருப்பாப்புல, ஃபேமிலியோட காலி. ரஜினி அவர் பொண்ணு ஸ்ருதிஹாசன், அவர் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க 2 பேரும், அவங்க 18 கூலி எல்லா பையில சுட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து வெட்ட போயிட்டு, ஹாய் நீங்களா, ஐயோ நீங்களா, டட்ட சிக்கிட்டு புக்கிட்டுட்டே அப்படின்ட்டு போயிடுவாரு. அவங்க அப்பா அமீர் கான், அவங்க அப்பா வீல் சேர்ல இருந்து எழுந்திருப்பாரு. சிக்கிட்டு ஏய் நீங்களா. இப்போ இந்த படத்துக்கு ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துக்கிறாரு. யாருன்னா, யூ நோ தட் திங் த லோகேஷ் கனகராஜ் குக்கிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்லி. அதாவது மழன்னு இருப்பாப்புல. பிஆர் பரத்வாஜ் ரங்கநாதன் அவர் வந்து இந்தியாவிலே முக்கியமான கிரிட்டிக்ஸ். அவர் படத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லுவார். ஜெய்பீம் படத்தை கன்றாவியாகுதுன்னு சொன்னவர். இந்த கன்றாவி படத்தை 100% லோகேஷ் கனகராஜ், 100% சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீ என்னதான் சொன்னாலும் பரத்வாஜ் ரங்க ப்ளூ சட்டை கால் சட்டைக்கு ஈக்குவலாக வரமாட்டான். அந்த மனுஷன் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. என்னத்தான் நம்ம எதாவது சொன்னாங்க, இந்தமாரி பிச்சைக்காரத்தனமெல்லாம் ரிவ்யூ கொடுக்க மாட்டான் அந்த ஆள். அநேகத்தில் 100% லோகேஷ் கனகராஜ், 100% சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் த ஸ்டூடியோ வெளில படம். இதில் பார்க்குற முகாசிம் இது லோகேஷ் கனகராஜ் படம் மாரி இல்லையே, லோகேஷ் கனகராஜ் படம் மாரி என்ன தான் படம் எடுத்துருங்க புரியலையே. மாநகரம் படம் எடுத்தாப்புல, அப்புறம் கைதி, அதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாரு எனக்கு புரியவே இல்லையே, எனக்கு தெரியவே இல்லையே. என்னையா இது? விக்ரம் படத்தில் லாஸ்ட்டாக சூர்யா வரலன்னா இதே மாதிரி தான் கழுவி ஊற்றிருப்பாங்க அந்த படத்தை. ஏதோ சூர்யா வந்து காப்பாற்றினாரு, இங்கே அமீர் கானை வச்சு காப்பாற்றிக்கலான்னு பார்த்தாரு, ஒன்றும் முடியாது. இன்னும் எனக்கு புரியலையே, லோகேஷ் கனகராஜ் படம் மாரி இல்லையே, என்ன கீச்சர் அவர். இன்டர்வியூவில் பார்க்கணுமே, எத்தனை இன்டர்வியூ, எங்கே கோயிலுக்கு போய் கும்பிடு போட்டுக்கிறான் மனுஷன். நல்ல கதையாச்சு நல்லா இடத்த கொண்டாட போகிறோம். இன்டர்வியூவில் உட்காந்து அது வந்து ஸ்டாண்ட் அலோன் சார். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் கான் கேரக்டர் நாங்கள் மறைச்சி வைக்கலாம்னு பார்த்தோம், பட் சமூகம் அது வந்து சொல்ல வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. மறைச்சி வச்சிங்கன்னா என்ன, இன்னும் டபுள் மடங்கு திட்டிருப்பான். மறைச்சி வைக்காத இங்கே போடுற ரோலெக்ஸ், இங்கே போடுறாரு அமீர் கான் செட்டி போட்டு வந்துக்கிறாரு. ஏய் சரியான டேரக்டர், ட்விஸ்டுடா. ஐயோ கதையில் ட்விஸ்ட்டுக்குமான ட்விஸ்ட்டு. படத்தில் வந்து யாரும் அந்த ஸ்பை, யாரும் அந்த ஏஜென்ட்டு தேடுறப்ப தீவிர விசுவாசி, இத்தனை வருஷமா கூட இருந்த கொலகாரன் கொடூரமான வில்லன் தான் கடைசியில் ஏஜென்ட். அப்புறம் ஏஜென்ட்னு பார்த்தா அவன் ஏஜென்ட் இல்லை, மறுபடியும் அவன் வில்லன். அதை விட ஹீரோ வில்லனோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் நல்லவன். அந்த பொண்ணு பார்த்தா கடைசியில் அது ஏஜென்ட்டு. அந்த அம்மா இறங்கி சண்டை போடும், டப்பான்னு அடிச்சு கொடூரமாக கொள்ளும். தேட்டரில் விசில் பறக்குன்னு பார்த்தா ஒரு கொசு சத்தம் கூட இல்லை.
அட போனா எல்லாம் அப்படியே பேண்டுனாங்க. இதெல்லாம் ட்விஸ்ட் படத்துல. ஐயோ முக்கியமான ட்விஸ்டே இதுதான். காளி வெங்கட் ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லுவாரு, இவங்க வாட்ச் மட்டும் கடத்தல, பர்ஃப்யூமும் சேர்ந்து கடத்துறாங்கன்ற மாதிரி. இதை தாண்டி வேற ஒன்று பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. நான் கூட என்னமோ புதுசா ஒன்று சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ஆர்கன் கடத்துவாங்க. ரொம்ப புதுசு. எண்ணெய் எறிந்தாள்ல இருந்து எண்ணெய் பொரிந்தாள் வரைக்கும் எல்லாமே அதுதான். காக்கி சட்டை சிவகார்த்திகேயன் படத்துல அதுதான். ஆர்கன் கடத்தணும். அட்ட போடா லோகேஷ் கனகராஜ், யாரையா நீ வெயிட்டா இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சுக்கிற? அப்புறம் எத்தனை வருடம் நாங்களும் போதை கருத்து இப்போ ஆர்கன் புதுசா. அட ரோமியோ ஆட்டம் போட்டா சுத்தும் பூமி, அந்த படத்துல மிஸ்டர் ரோமியோல ஆர்கன் கடத்துறதுப்பா. என்னப்பா இது ஆர்கன் கடத்தத்தை வச்சிருப்போம். என்ன பண்றாங்களே தெரியல. அவங்க ஆர்கன் கடத்துறோம். ஐயோ அதுலதான் வந்து அவ்வளோ பேர் கோடீஸ்வரன் ஆகிக்கிறான். அவ்வளோ பேர் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருப்பான். புள்ளைய சாக விட்டுருவான். அப்புறம் நான் வில்ல அவன் கூட இருக்கிற அவன் ஏஜென்ட்னே தெரியாம இருப்பான். என்ன வில்ல அவன் ரஜினி கண்ணதுல இருப்பான். அவன் எதிரின்னு தெரியும், வில்லன் தெரியும். ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க கொண்டு விட்டுருவான். கடைசியில் அவங்க கையில அந்த செத்துருவான். இவன் தான் வில்லன். நல்ல தமிழ் சினிமாவில் எழுதப்பட்டு கேவலமாக காரி மூஞ்சி வில்லன்ல, ரொம்ப காரி மூஞ்சி வில்லன்ல இவன் முக்கியமான ஆள். என்ன கருமோ இதெல்லாம் தான் படத்தில் ட்விஸ்ட்டு. அவங்க வச்சுருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, அவர் வச்சு ஸ்டாண்ட் அலோன் மூவி. இதுக்கு வேறு பரத் ஆகிட்டாங்க. ஓ இட்ஸ் 100% லோகேஷ் கனகராஜ் மூவி 100%